அந்த விழாவில் ஒரு பாதிரியாரை அழைச்சிருக்கீங்க, ஆற்காடு நவாப் முகமது அலி அவரையும் அழைச்சிருக்கீங்க. ஏன் ஒரு இந்து மத குருவை அழைக்கிறதுக்கு உங்களுக்கு தோணலை? இங்க ஒரு கர்த்தரோட செயல்பாடுகளை எங்க தலைவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த போதனைகள் இந்த மக்களும் இந்த நாட்டு மக்களும் ஜோசப் விஜய்ங்கிறதே ஒரு விஷயங்க. பேசிக்காவே விஜய் அவர்கள் நம்ம நாடு வல்லரசு ஆக்கணும். இந்த டைம்ல கேப்டன் இல்லாம போயிட்டாரு. நான் ஒண்ணு கேள்வி கேட்டா என்னையே அசர்ற மாதிரி, என்ன மட்டும் இல்ல பாக்குற வியூவர்ஸ் எல்லாருமே அசர்ற மாதிரி பதில் சொல்றீங்களே, அதுதான் ரொம்ப வியப்பா இருக்கு. ஆனா ஒரு நடிகர் மட்டும் நேசிக்கிறாரு, பாதுகாப்பா வச்சுக்கிறாரு. ஏங்க அவங்க எல்லாம் இலுமி நாட்டிங்க. எப்படி இல்லு மீனாட்டி அந்த பாட்டுல வர மாதிரியா? உங்க கட்சியில இருக்கிற தீய சக்தியான புஷியானது, ஆதவர்ஜனா இவங்களெல்லாம் ஏன் வெட்டி விடாம இருக்கிறாரு விஜய்? எங்க கட்சியில சேர்ந்தோனையுமே நாங்க தண்ணியில முக்கி ஞானஸ்தானம் எடுத்து முடிச்சிட்டோம். அப்ப நீங்க கட்சி நடத்துறீங்களா சர்ச்சை நடத்துறீங்களா? ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றது. நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தளபதி விஜய்னு இருந்தா தலைவிதி விஜய்னு இருந்தா. ஓ, என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் வேணா ஸ்கிரிப்ட் எடுத்துருவேன் சார், உங்க தலைவர் பார்த்து பேசுற மாதிரி. உங்க கட்சி மட்டும்னா அண்ணாமுத்து கணக்கு, யார் வேணாலும் உள்ள வரலாம், யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் மாறலாம். எதுக்கு சார் நம்மளுக்குள்ள வாக்குவாதம்? இதெல்லாம் விட்டுருவோம். நீங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் ரப்பரை சழிச்சுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஹலோ, என்ன தப்புன்னா எதை அழிக்கணுங்கிறீங்க? எதை ரப்பரை வச்சு அழிக்கிறீங்க? சும்மா வேற ஏதாவது கேள்வி கேளுங்க, வேற கேள்வி கேளுங்க, விடுங்க, வேற கேள்வி கேளுங்க. சார் இதை தான் சார் நான் சொன்னேன், நெக்ஸ்ட் போலான்னு சொல்லிட்டு. எதுக்கு சார் அறிவு இல்லாம தற்கொலைத்தனமா இப்படி கத்தினிக்கிறீங்க? நெக்ஸ்ட் போலாம் நான் பொறுமையா தானே சார் சொன்னேன். புரியல. இதை தான் சார் நானும் சொன்னேன், நெக்ஸ்ட் போலான்னு சொன்னேன். இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் போலாம் நான் சொன்னேன். ரப்பர் வச்சு தப்பெல்லாம் ரப்பர் வச்சு அழிக்கணும் அப்படிங்கிறீங்க. இப்ப வந்து தற்கொலைங்கிறீங்க. புரியல. யார் தற்கொலைத்தனமா கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காது? ஹலோ, என்னங்க இது? யார் தற்கொலைத்தனமா பேசிட்டு இருக்காது? என்ன கேள்வி? இதெல்லாம் கேள்வி மேய்றாங்க. என்னங்க இது? இங்க பாருங்க சார். சரி, இது எது கேட்டாலும் எது சொன்னாலும் உங்களுக்கு கோவம் வருது, உண்மையே புரிஞ்சுக்க மாட்டீங்க. உங்க மேல தப்பு வச்சுக்கின்னு நீங்க கோவப்பட்டு பேசினா நியாயமாவது. அது மாதிரி தான் உங்க தலைவரை பேசினுக்கிறாரு. வேணாங்க. சரி, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? இந்த உலகத்துல கர்த்தர் போதிக்கிற எல்லா விஷயத்தையுமே தப்பா பார்த்தானுங்க ஒரு குரூப். புரியுதுங்களா? கடைசியில அவரை சிலுவையில ஏத்துனானுங்க. அது மாதிரி தப்புங்கிறது பார்க்க ஆரம்பிச்சுட்டா தப்பா தான் பாக்குறீங்க. இங்க ஒரு கர்த்தரோட செயல்பாடுகளை எங்க தலைவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த போதனைகள் இந்த மக்களும் இந்த நாட்டு மக்களும் நன்மை பயக்கணும், அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணுங்கிற ஒரு கர்த்தரோட மறுபிறவியா அந்த ஜென்மத்துக்கு எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை அவங்களுக்கு பின்னால் நிக்கிற எங்களை மாதிரி ஏங்க அததான் கேட்க வந்த. நீங்களே கர்த்தரு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்க. சமத்துவ கிறிஸ்துமஸ்ன்னு ஒன்று நடத்திருக்கீங்க உங்க கட்சி சார்பா, உங்க விஜய் தலைவர் தலைமை சார்பா நடத்தினீங்க. அந்த விழாவில் ஒரு பாதிரியாரை அழைச்சிருக்கீங்க, ஆற்காடு நவாப் முகமது அலி அவரையும் அழைச்சிருக்கீங்க. ஏன் ஒரு இந்து மத குருவை அழைக்கிறதுக்கு உங்களுக்கு தோணலை? சமத்துவ கிறிஸ்துமஸ் அப்படின்னா எல்லா மதத்தினரும் சேர்ந்து தான் கொண்டாடணும், அப்பதான் சமத்துவம். ஆனா இவங்களை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு இவங்க 2 பேரும் மட்டும் கூப்பிட்டுருக்கீங்களா? ஏன் பயமா? ஏங்க என்னங்க, கொஞ்சம் கூட அறிவு இருந்து யோசிக்கிறீங்களா? சிந்தனைங்கிறது காணாம போயிருச்சா? இல்ல எங்கேயாவது எனக்கா? என்னது? இல்ல எனக்கு அறிவு இல்லாம சிந்தனை இல்லாம யோசிக்கிறோம். உங்க தலைவர் அப்படி யோசிச்சாரா? ஏங்க நம்மளாம் எங்கெங்க இருக்கோம்? நம்மளாம் யாருங்க? இந்து. புரியுதுங்களா? இந்த கிறிஸ்டின் இந்த முஸ்லீம்ங்கிறவன் எங்க இருந்து வந்தான்? வந்தானுங்க அப்படின்னா வந்தவன்லாம் இங்க இருந்துட்டு இருக்கானா? எல்லா வெள்ளைக்காரனும் இங்க இருக்கிறானா? இங்க இருக்கிறவன் எல்லாருமே, இங்க இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீமும் இந்து தாங்க, ஒவ்வொரு கிறிஸ்டினும் இந்து தாங்க. புரியுதுங்களா? அப்ப விஜய் இந்து தான், ஜோசப் விஜய் இந்து தான். நான் சொல்றது எப்படி நீங்க தப்பாவே, அதாவது நல்ல ஒண்ணு தெளிவா ஒண்ணு சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? இது இப்ப எங்க வீடு. புரியுதுங்களா? எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தி விழா நடத்தணும்னு அவசியம் இல்லை. அடுத்தவனை தான் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவர் அறிமுகப்படுத்தி அவருக்கு நன்றி சொல்லி விழா நடத்தணும். புரியுதுங்களா? இங்க ஒரு சாரர் மக்கள் வந்து இந்துல இருந்து பிரிஞ்சு போய் நாங்க வந்து இப்படி இருந்துக்கிறோம்னு சொல்லி ஒரு சாரர் முஸ்லிமாவும் ஒரு சாரர் கிறிஸ்டினாவும் மாறி இருக்கிறானுங்க. அவனுங்களை மறுபடியும் இந்துத்துவத்தை கொண்டு வந்து அவங்களை கொண்டு வந்து ஊக்குவிச்சு அவங்களை நம்ம இதுல இடைக்கணுங்கிறதுக்காக ஒரு முன்னேற்பாடா இந்த நிகழ்ச்சி நடத்தணுங்க. ஜோசப் விஜய் நடத்தினாரு.
ஜோசப் இசைங்கிறதே ஒரு விஷயங்க. ம். பேசிக்காவே அவர் விஜய் கிறிஸ்டின். அவர்கள் பேசிக்காவே ஒரு கிறிஸ்டின் சார். ஐயோ ம். ஜோசப் இசைங்கிறது கிறிஸ்டியானிட்டிங்கிறது அவரு 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 அப்போதைக்கு ஒரு மாறு வேடம் போட்டுக்கிட்டதுங்க. அப்ப விஜய் மாறுவேடம் போட்டிருக்காரோ? ஏங்க எப்படி பேசினாலும் என்னங்க உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதா விளங்கலையா? ம். ஏன் கிறிஸ்டியானிட்டி மாறுறாங்க தெரியுமா? ஏன் சார் மாறுறாங்க? புரியுதுங்களா? ம். எதுக்கு அவங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசி நடத்தணும் தெரியுமா? ம். ஒரு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்லுறவை ஏற்படுத்தணும், அங்க இருக்கிற தொடர்புகளை ரொம்ப கெட்டியா அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க. ஓ. உங்களுக்கு மோடி. ஐயோ நாடு எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு தெரியுமா? சுத்தி நம்மளை வந்து அடிச்சு காலி பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கானுங்க சைனாக்காரன். புரியுதா? சைனாக்காரன் வந்து இலங்கையில இருக்கிற தமிழர்கள் எல்லாம் சிங்களவனை வச்சு விரட்டி விட்டுட்டு அங்க வந்து ஒரு ஏரோட்ராம் மிலிட்டரி ஏரோட்ராம் அமைச்சு இந்தியாவை எப்போ வேணுமாலும் தாக்கிறதுக்கு இருக்கிறான். புரியுதுங்களா? இந்த சூழ்நிலை நமக்கு யாரு கை கொடுக்கணும்? ஒரு அமெரிக்க ஒரு உறவு நமக்கு நல்லுறவா இருக்கணுங்க. அந்த அளவுக்கு ஒரு தலைவன், எங்க தலைவன் அந்த அளவுக்கு யோசிச்சு கிறிஸ்டியானிட்டி பீப்புள் எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுனா அதை போய் தப்பா பார்த்துட்டு இருக்கீங்க. இந்தியா நல்லா இருக்கணும் உள்ளுக்குள்ளார அவர் கிறிஸ்டியானிட்டிய அப்படி அப்படி அது காட்டுனதே வந்து மக்கள் நல்வழிப்படு. சில நேரத்துல அரசர் மாறுவேடம் போட்டு போய் பாப்பாரு இல்லைங்க. அது மாதிரி இது வந்து ஒரு இதுதாங்க. ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எங்க தலைவனோட செயல்பாடுகள் எல்லாமே புரியுது, சொல்லிட்டு செய்ய முடியாதுங்க இதெல்லாம். அதாவது சமத்துவ கிறிஸ்துமஸ் நடத்தினீங்க, ஏன் இந்து மத குரு கூப்பிட்டு நடத்தல அப்படின்ற ஒத்த கேள்விதான் கேட்டேன். இதுக்கு ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லாம அமெரிக்கா, சீனா, இலங்கைன்னு சொல்லிட்டு வேர்ல்டு டூர் அடிக்கிறீங்க. வேர்ல்டு டூர் அடி கேட்ட கேள்வி. உலக அறிவு முக்கியங்க. ஒரு மனிதனுக்கு உலக அறிவு முக்கியம். உலக நடப்பு பார்க்கணும். எதுக்காக என்ன நடக்க போகுது? நாளைய சமுதாயம் எதை நோக்கி இருக்கு? இன்னைக்கு வாழ்றவங்களை நிம்மதியா வாழ வச்சுட்டாங்க நாளைய விஷயத்தை கட்டமைக்க முடியும். புரியுதுங்களா? என்ன உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி அறிவு இல்லாம இருந்தா இப்படிதான் இது பண்றது. எங்க உலக நாடுகள்ல அடுத்த நாட்டுகள்லாம் வல்லரசா இருக்காங்க. நம்ம நாட்டை வல்லரசர் ஆக்குங்க. நம்ம நாடு வல்லரசு ஆக்கணும். சார் இந்த டைம்ல கேப்டன் இல்லாம போயிட்டார் சார். கேப்டன் இல்லாம போயிடுச்சா? வல்லரசு என்ன கேப்டன் யாரு? இல்ல வல்லரசுன்னு ஒரு படம் நடிச்சாரு. அவர் இருந்திருந்தா நீங்க அந்த படத்துல இருந்த மாதிரி வல்லரசு ஆகி இருப்பாரு நாட்டை. கேப்டன் ஏங்க விஜயகாந்த் பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா. அவர் ஏங்க இப்ப வந்து வல்லரசுன்னு படம் நடிச்சாரு சார். அவரு நல்லா இருந்தது, சூப்பரா இருக்கும் படம். ஏங்க என்னங்க இது? நான் என்ன உலக வல்லரசை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க அவர் கேப்டன் நடிச்ச வல்லரசை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க நீங்க? இல்ல நீங்க வல்லரசுன்னு சொன்னவோ கேப்டன் ஞாபகம் வந்துட்டாரு. அதான் அவர் மாதிரி இருக்கணும் சார் தலைவர்னா. உங்க தலைவர் மாதிரி இருக்க முடியும்? அவர் எப்படி இருந்தா தலைவர்? அவர் மாதிரி இருக்கணும். வேணாங்க, வேணாம். புரியுதுங்களா? நாட்டுல நல்ல மனுஷனை வாழ விடுறீங்களா? நாட்டுல நல்ல மனுஷனை வாழ விடுறீங்களா? இந்த 30 வருஷத்து இந்த 40 வருஷமா கட்டமைச்ச விஷயங்கள்லாம் மாத்தி அமைக்கன்னு ஒருத்தன் கிளம்புறப்ப சாவடிச்சு விட்டுறீங்களா? சாவடிச்சு விட்டுறீங்களா? அது மாதிரி எங்க விஜயும் அப்படி செத்துற மாட்டாரு. புரியுதுங்களா? அப்படியெல்லாம் சாகிறதுக்கு எங்க விஜய் அப்படி ஒண்ணும் கிடையாது. ஆமா, தெளிவு இருக்கு, சிந்தனை தெளிவு இருக்கு, நேர்கொண்ட பார்வை இருக்கு. பேசுறது ஃபுல்லாவே அஜித் டைலாகா பேசுறீங்க, நேர்கொண்ட பார்வைன்னு. இப்ப சைட்ல நாங்களா இருக்க எங்களை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. நேராவே பார்த்தா எப்படி? என்னது அஜித் படம்? இல்ல நேர்கொண்ட பார்வை நீங்களும் அதுக்கே சொன்னேன். என்னங்க இது? அதாவது நான் பேசுற டாபிக்ல இருந்து நீங்க பேசுங்க. புரியுதுங்களா? நான் ஒண்ணு பேச நீங்க ஒண்ணு கேட்டுட்டு இருக்கிறதுங்கிறது இது வந்து அப்புறம் எதுக்காக என்ன இன்டர்வியூன்னு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு புரியல. என்ன வேணுக்குன்னே கேக்குறீங்களா? அது இல்ல சார், நான் ஒண்ணு கேள்வி கேட்டா என்னையே அசர்ற மாதிரி, என்ன மட்டும் இல்ல பாக்குற வியூவர்ஸ் எல்லாருமே அசர்ற மாதிரி பதில் சொல்றீங்களா? அதுதான் ரொம்ப வியப்பா இருக்கு. என்னங்க கேள்வி கேக்குறீங்க நீங்க? தயவு செஞ்சு விட்டுருங்க. நடந்து சரி, நீங்க வந்து கிறிஸ்துமஸ் விஷயம் பேசியிருக்காரு, உங்க ஆளு உங்க தலைவர் பேசியிருக்காரு, அதை பத்தி பேசணும் தானே வர சொன்னீங்க. சரி, அதை பத்தி பேசாம இப்ப எதெல்லாம் சம்பந்தம் இல்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதுல என்ன கேட்கணுமோ அதை கேக்குறேன். அதுதான் கேட்க வரேன், சம்பந்தமாவே கேக்குறேன். சொல்லுங்க. உங்க தலைவர் பேசும்போது பைபிள் ஸ்டோரியில இருந்து ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொன்னாரு. அந்த குட்டி ஸ்டோரி முதல்ல தப்பு. யோசப்பு அப்படின்றவரை ஒருத்தர் வந்து கூட இருந்தவங்களே விரோதிகளா வந்து என்ன பண்ண மாத்திட்டு படுகுழியில போயிட்டாங்க. ஆனா படுகுழியில போடவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, அந்த கதைய இவர் ஜோசப்பு, அவரும் ஜோசப்பு, இந்த ஜோசப்பு கூட அந்த ஜோசப்பு கூட இந்த ஜோசப்பை ஈக்குவலேஷன் பண்ணி பாக்குறாரு. எப்படி சாத்தியமாகும்? ஏங்க உங்களுக்கு எல்லாம் பைபிள் கதையை பத்தி ஒன்னும் தெரியாம பேசாதீங்க. உங்க தலைவருக்கு புரியுதுங்களா?
மத்தேயு 22:39 தன்னை போல் பிறரை நேசி அப்படிங்கிறது பைபிளோட வாசகத்துல இருக்குது. அது மாதிரி எங்க தலைவர் தன்னை போல் பிறரை நேசின்னா முதல்ல நம்மள நாம நேசிச்சாதான் மத்தவங்களை நேசிக்க முடியும். அவரு மட்டும் தான் நேசிச்சுக்கிறாரு. என்னது? அந்த பைபிள் வசனத்துப்படி அவரு மட்டும் தான் நேசிக்கிறாரு, மத்தவங்களை நேசிக்க மாட்டேங்கிறாரு. நேசிக்க விடுறீங்களாங்க? நேசிக்க விடுறீங்களா? ஒரு ஆட்சி அமைச்சு ஆட்சி பீடத்துல உட்கார வச்சாதானுங்க. என்னங்க என்ன ஏங்க? அதாவது ஐயோ, நேசிக்கிறதுனா என்ன சார்? ஃபர்ஸ்ட் எது? உங்களை நேசிக்கிற மாதிரி மத்தவங்களை நேசின்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொல்றாரு. நேசிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் என்னது? ஏங்க விரும்பணுங்க. யாரு? நம்மள நாம விரும்பணுங்க. இந்த சரீரத்தை விரும்பணும். ஒரு போதை வஸ்துக்கெல்லாம் அடிமையாக்கி இந்த தள்ளாடி கீழே கூட வைக்காம மத்தவங்களோட வஞ்சகத்தெல்லாம் இது பண்ணாம, புரியுதுங்களா? முதல்ல நம்ம உடல்ல நாம காக்கணும். அதான் தன்னை நேசிக்கணும். அப்படின்னா நம்மள நாம நேசிச்சாதான் நம்மளை நாம பாதுகாப்பா வச்சுப்போம். நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கிட்டாவே நம்மளை பெத்தவங்கள, நம்ம கூட இருந்தவங்கள, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள, நம்ம நாட்டுல உள்ளவங்கள, இது எல்லாத்தையுமே பாதுகாப்பு நிமித்தமா எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போக முடியும். அதனாலதான் முதல்ல நம்மளை விரும்பணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கு. சார் உங்களுக்கு தான் சார் தெரியல விஜய் நேசிச்ச மாதிரி மத்தவங்களை நேசி. நீங்க சொல்றீங்களே தங்களை நேசிச்ச மாதிரி தான் மத்தவங்களை, அப்பா அம்மா எல்லாரும் நேசிக்கணும்னு. விஜய் நேசித்தாரா? அவங்க அப்பாவை, அவங்க அம்மாவை, அவங்க மனைவிய, 2 பிள்ளைங்களை அவங்கள நேசிச்சு பாதுகாப்பா வச்சுட்டு இருக்காரா? ஆனா ஒரு நடிகை மட்டும் நேசிக்கிறாரு, பாதுகாப்பா வச்சுக்கிறாரு. ஏங்க அவங்க இலுமி நாட்டிங்க. எப்படி? இல்லு மீனாட்டி இல்லு மீனாட்டி அந்த பாட்டுல வர மாதிரியா? ஏங்க ஐயோ, அவங்களாம் சாத்தான கும்பிடுறவங்க, சாத்தான வழிபடுறவங்க. அதனாலதான் ஒதுக்கிட்டோம். புரியுதுங்களா? நம்ம தெய்வத்தை நம்மள நேசிக்கிறவங்களா தானங்க நம்ம டிராவல் பண்ணோம். புரியுதுங்களா? என்ன மட்டும் நேசிக்கல, என்னை நேசிக்கிறவனா தான் நான் நேசிக்க முடியும். என்னை திவாசம் பண்ணி ஒதுங்கி போறவனா நான் எப்படி நேசிக்க முடியும்? புரியுதுங்களா? ஏன்னா விஜய் தூய சக்தி, அவங்கள தீய சக்தி. புரியுதுங்களா? புரியுது. இதுக்கு தலைவர் எதுக்காக சொன்னாரு தெரியுதா? அவங்க எல்லாம் தீய சக்தி. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. தீய சக்தி என்னைக்குமே அண்ட முடியாது. தூய சக்திகள் அப்படின்னு தடுப்பு சுவரா இருந்து கெட்ட ஆவிகளையும் கெட்ட தூய சக்திகளையும் விலக்கி விட்டுரும். குடும்பமா இருந்தாலும் இல்லைங்க, ஒட்டி பிறந்த ரெட்ட பிறவிகளா இருந்தாலும் தீய சக்தி விலகணும்னா விலகி போயிருந்துங்க. தீய சக்தி இருக்குதுன்னு சொல்லி ஒட்டி பிறந்தவங்கன்னு சொல்லி நம்ம கூட்டி வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளும் காலப்போக்குல தீய சக்தியா மாறிடுவோங்க. ஆனா உங்க கட்சியில இருக்கிற தீய சக்தியான புசியானது, ஆதவர்ஜனா, இவங்களெல்லாம் ஏன் வெட்டி விடாம இருக்கிறாரு விஜய்? வேணாங்க, தயவு செஞ்சு வேற கேள்வி கேளுங்க. அவங்களாம் தீய சக்தின்னு யாருங்க சொன்னது? அவங்களாம் தீய சக்தின்னு யாரு சொன்னது? கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. எங்க கட்சிக்கு வந்தாவே ஞானஸ்தானம் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அவங்க எந்த கட்சியில இருந்தாங்க? எல்லாமே அடுத்த கட்சியில தீய சக்தியில தான் அவங்களா இருந்தாங்க. தீய சக்தியில இருந்து எங்க கட்சியில சேர்ந்தோனையுமே நாங்க தண்ணியில முக்கி ஞானஸ்தானம் எடுத்து முடிச்சிட்டோம். அவங்களா இப்ப தூயவர்கள் ஆயிருக்காங்க. அப்ப நீங்க கட்சி நடத்துறீங்களா, சர்ச்சை நடத்துறீங்களா? பாண்டிச்சேரி தண்ணியில நினைப்பீங்களா, எந்த தண்ணியில நினைப்பீங்க? கட்சி நடத்துறீங்களா, சர்ச்சை நடத்துறீங்களா? ஏன் என்னங்க என்னங்க இது? இல்ல சார், ஞானஸ்தானம் கொடுப்பேன்னு சொன்னீங்களா, அதுக்கு சொல்றேன். சர்ச்சில தான் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. ஐயோ, எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலங்க. எதுக்காக கிறிஸ்துவ மதமா டிராவல் ஆகி எல்லாரும் பயணிக்கிறாங்கன்னு தெரியுமா? செய்த தவறுகள் இயேசுவின் ரத்தத்தினால் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. புரியுதுங்களா? இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை இது பண்ணிடலாம் உடனே. ஆனா இந்துத்துவத்துல அப்படி இல்ல. ஏகப்பட்ட சாங்கித்யம் எல்லாம் பண்ணி பரிகாரம் எல்லாம் பண்ணும். கிட்டத்தட்ட 1008 கோயிலுக்கு அலைய விட்டுருவாங்க. அனாவசியமா தேங்காய் உடைக்க விடுவாங்க. நிறைய இதெல்லாம் இருக்குதுங்க. அதனால இந்துத்துவத்துல இருந்து ஒரு டக்குன்னு உடனே நல்வழிப்படுத்த முடியாது ஒருத்தனை. இந்துத்துவத்துல டூ லேட். நீங்க பாத்தீங்களா, இந்தியாங்கிற ஒரு நாடு முன்னேறதுக்கு எவ்வளவு லேட்டா இருக்குன்னு. இதே இந்தியாவுக்கு அமெரிக்கான்னு பேர் வச்சிருந்தோம்னா இவ்வளவு முன்னேற்றங்கிறது லேட்டு கிடையாதுங்க. உடனே சீக்கிரமா இந்தியாங்கிறதுனாலதான் இவ்வளவு லேட் ஆகுது. அதே அமெரிக்கான்னு பேர் வச்சிருந்தா எவ்வளவு சீக்கிரமா ஃபாஸ்டா இருக்கும். கொஞ்சமாவது இருக்கா? இப்போ ஞானஸ்தானம் குடுத்துட்டு எல்லாருக்கும் புது பேர் வைப்பாங்கல்ல, அது மாதிரி உங்க தலைவர் விஜய் வந்துட்டாருன்னா ஞானஸ்தானம் குடுத்துட்டு இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் புது பேர் வச்சிடலாம். ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயங்க, அதுவும் உண்மைதாங்க. நியூமராலஜின்னு ஒண்ணு இருக்குது. புரியுதுங்களா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. டி ராஜேந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். புரியுதுங்களா? ஆனா அவர் பேர் ராசி இல்ல. அதனால விஜய் டி ராஜேந்தர் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? விஜய் சேர்த்துக்கிட்டாரு உள்ள. சேர்த்துக்கணுங்க. விஜய்ங்கிறது வெற்றிங்க. புரியுதுங்களா? அருண்குமார் அப்படின்னு இருந்தார். அருண் விஜய் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. புரியுதுங்களா? விஜய்ங்கிறது ஒரு வெற்றி.
புரியுதுங்களா? அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் புரியுதுங்களா மரம் மண்டையில ஏத்துறது மாதிரி திருப்பி 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 நான் புரியுதுங்களா சொல்றது உங்களுக்கு புரியுதா? விஜய்ங்கிறது ஒரு வெற்றி வாகை. புரியுதுங்களா? அத எல்லாருமே புரியுதுங்களா? இப்ப விஜய தமிழ்நாடு, புரியுதுங்களா? விஜய தஞ்சாவூர், விஜய திருச்சி, விஜய விருதாச்சலம் அப்படின்னு விஜய்ங்கிறத முன்னிறுத்தி நடத்தினாவே வெற்றி பெற்ற ஒரு நாடா இருக்கும், ஒரு ஊரா இருக்கும். ஒரு எல்லா குடிமகனும் எல்லாருமே வந்து விஜய்ங்கிறத முன்மொழிஞ்சு டிராவல் பண்ணா புரியுதுங்களா? எங்க ஐயோ அப்பா. அப்ப வேணா இப்படி வச்சுப்போம், விஜய் கமலஹாசன், விஜய் ரஜினிகாந்த், விஜய் நந்தவனம் அப்படின்னு வச்சுட்டு அப்படி வச்சுக்கலாமா? இல்ல விஜய் தஞ்சாவூர், விஜய் திருச்சின்னு சொன்ன மாதிரி விஜய் கட்டண கழிப்பிடம், விஜய் நடமேடை, விஜய் இங்க உறங்கும் இடம் அப்படின்னு போட்டுக்கலாமா? விஜய் கட்டண கழிப்பிடம் ஏங்க நான் என்னங்க ஏங்க இல்ல சார், நீங்க தான் எல்லா பேருக்கு முன்னாடி நான் நியூமராலஜி பிரகாரம் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் விஜய்ங்கிறது ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு சொல். அதாவது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு சக்தி இருக்குங்க. அந்த சக்தியெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. ஐயோ நான் வந்து ஏகப்பட்ட பேரு, அதாவது ஜிடி நந்துன்னு வச்சேன். அப்போ கெட்டவனு படம் எடுத்து, புரியுதுங்களா, அது கெட்டு போயிருச்சு. அது ஜிடி நந்துன்னு இருந்ததுனாலதான் கெட்டு போச்சு. அப்புறம் என்கே கண்டின்னு ஒரு படம் எடுத்தேன், புரியுதுங்களா? அந்த படம் வந்து சரியா போகல, ஏன்னா அது என்கே கண்டின்னு. அப்புறமே தான் நியூமராலஜில பார்த்து எல்லாம் இது பண்ணோனே அப்பா ஆத்தா பேர் வச்சதையே அதையே வச்சிருங்க, ஆமா மாத்தி எல்லாம் பேர் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் இப்ப அதே பேரை நந்தகுமார்னு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரியா விஜய் வச்சுக்க மாட்டேங்கிறார், ஜோசப் விஜய்னு. அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் தானே, ஏன் விஜய் வச்சுக்க மாட்டார் ஜோசப் விஜய்னு? ஏங்க ஜோசப் விஜய்னு இருந்தது இல்லைங்க, ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அவர் வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இந்த கிறிஸ்துமஸ் இதுல விழாவில் வந்து ரொம்ப பூரிப்பா சிரிச்சு பேசிட்டு இருந்ததா நீங்க எல்லாரும் சொல்றானுங்க. ஆனா அப்படி கிடையாது. அவர் உள்ளுக்குள்ளார எவ்வளவு அழுதுட்டு இருந்தாரு எங்களுக்கு தான் தெரியும். எதுக்காக அழுதாரு? ஏங்க அதாங்க, அதைத்தான் சொல்றேன். அதாவது எஸ்ஏஆர்ல அவர் பேரை நீக்கிட்டானுங்க, ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேரை நீக்கிட்டானுங்க. நீக்கிட்டு தளபதி விஜய்னு போட்டிருக்கானுங்க. தளபதி விஜய்னா எப்படிங்க? அப்பா யாரு, அம்மா யாரு, அப்பாவோட அட்ரஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. தளபதி விஜய்ங்கிறது இவங்க நம்ம மக்களா விரும்பி கொடுத்த ஒரு பட்டங்க. அதை புரிஞ்சுக்காம உட்காந்து ஜோசப் விஜய்னு எழுதாம தளபதி விஜய்னு போட்டு இப்ப எப்படிங்க? அவர் அந்த டென்ஷன்ல இருந்தாரு சார். ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றது. நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தளபதி விஜய்னு இருந்தா தலைவிதி விஜய்னு இருந்ததா? நல்லா யோசிச்சு நல்லா எது மோகன பேசணும்னு பேசுறீங்களா? இல்ல சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிட்டிருக்கோம். தலைவிதி விஜய்னு கொஞ்சம் வளர்த்திருப்பாங்க எஸ்ஏஆர்ல. எஸ்ஏஆர் வந்தது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. தெரியுது. அதை எதிர்த்து பேசணுங்க. பேசவே இல்லையா உங்க தலைவர்? அப்ப தெரியாதுல்ல, இப்பதானே தெரிஞ்சது. அந்த மேடையில பேசிட்டு இருக்கிறப்ப கூட அதை வந்து இப்பைக்கு வேணாம், இதை சொல்ல வேணாம், ஆமா முதல்ல நம்ம பேரை மாத்தி நம்ம ஓட்டுரிமை வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஏன்னா ஓட்டுரிமை இல்லைன்னாவே அப்புறம் எலெக்ஷன்ல நிக்க விட மாட்டாங்க. ஓட்டர் ஐடியா இல்லைன்னா கேட்பாங்க, ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் கொடுங்கன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? எலெக்ஷன்ல எம்பின்னு இல்ல, எந்த எலெக்ஷனுக்கு போய் நின்னாலுமே இதெல்லாம் கேட்பானுங்க. அதை நம்ம சப்மிட் பண்ணலன்னா நீங்க எலெக்ஷனுக்கு நிக்கிறதுக்கே தகுதி இல்லைன்றுவாங்க. அதை முதல்ல நம்ம எவிடன்ஸை ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணிக்கிறோங்க, அப்புறமே தான் உண்மையை வெளி சொல்லணும். ஏங்க சார், இப்பவே உங்க ஆளுக்கு தகுதி இல்லை சார் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு. அது இருந்தா இல்லைன்னா இல்ல, இப்ப இல்ல உங்க ஆளுக்கு தகுதி நிக்கிறது. வேணாங்க. ஏங்க என்ன 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 பேச்சுங்க பேசிட்டு இருக்கு சார்? உண்மையை சொன்னா கோவப்படுறீங்க. எது உண்மை? இப்ப நான் சொல்றது தகுதி இல்லாம தான் இத்தனை மக்கள் வந்து நிக்கிறாங்களா? தகுதி இல்லாம தான் இத்தனை படங்கள் ஹிட் ஆச்சா? தகுதி இல்லாம தான் ஏங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் ஸ்கிரிப்ட் எழுதி தருவா சார், உங்க தலைவர் பார்த்து பேசுற மாதிரி இதை பேசுங்க, இதை சொல்லுங்க, நான் ஸ்கிரிப்ட் எழுதி தருவா. என்னங்க? சரிங்க சார். தப்பான புரிதல்கள் பேசிட்டு அதை சரியா தயவு செஞ்சு ப்ளீஸுங்க, ப்ளீஸ் போட்டாலும் கெஞ்சினாலும் நீங்க ரொம்ப மிஞ்சி போய் பேசிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? உங்க தலைவர்கிட்ட நாங்க சொல்லி பார்த்துட்டோம் சார், தயவு செய்து எனக்கு ப்ராப்பரா பேசுங்க, புள்ளியல் விவரங்களை வச்சு பேசுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே விட சொல்லிட்டோம். அவரும் கேட்க மாட்டேங்கிறாரு. சரி விடுவோம், அடுத்து கடந்து வருவோம். இன்னொரு விஷயம் பேசினாரு, முகமது அலி பேசினார், ஆற்காடு நவாப் முகமது அலி. உங்க தலைவரை மேடையிலே வச்சுக்கிட்டு செவிட்டா லட்ச மாதிரி பலார்னு விட்ட மாதிரி இருந்தது. தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா உங்க தலைவர் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னாரு. நீங்க கூப்பிட்ட கெஸ்டே தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு, அரசு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குது, இந்த திமுக அரசு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுன்னு அவரே சர்டிபிகேட் கொடுக்குறாரு உங்க தலைவரை மேடையில் வச்சுன்னு. ஏங்க உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு விஷயம் நல்ல சில நேரத்துல
நம்மள அறியாம நம்ம கூட்டத்துக்கு ஒரு உண்மை உள்ளூரிகள் பேசுவாங்க. வந்துருவாங்க, உண்மையை பேசிடுவாங்க. உண்மை பேசிடுவாங்க. நம்மள அறியாமே நம்ம உண்மையை பேசிடுவோம். ஏங்க அவர் அவர் வீட்டு பெண்கள் பாதுகாப்பா இருக்கிற விஷயத்தை பத்தி பேசினாரு. புரியுதுங்களா? இந்த நாட்டுல இருக்கிற பெண்களோட பாதுகாப்பை அவர் பார்க்கல. அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். வீடு வீடா போய் பூந்து பார்த்து வந்திருக்கணும். பெண்கள் எந்த இடத்துல வீடு போறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் எங்க தலைவன் தானாங்க நிக்கிறான். மத்தவெல்லாம் போய் பார்க்கணுங்க. ஆல்ரெடியே எங்க தலைவன் இருக்காருன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அத பார்த்தது யாரு? அப்ப கேலண்டர்ல மாட்டி வச்சிருப்பாங்களா? அப்படியா? கேலண்டர்ல மாட்டி வச்சிருக்காங்க. விஜய் போட்டோ கேலண்டர்ல மாட்டி வச்சிருப்பாங்க ஒரு வீட்லயும். ஏங்க எங்க தலைவன் சொன்னாரா இல்லையாங்க? இது கேலண்டர் தருவாருண்ணா. ஏங்க என்னங்க சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன தரேன்னு சொன்னார் சொல்லுங்க. ஏங்க எல்லாரும் பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? எங்க கூட்டத்துக்கு எல்லாம் வந்தாங்கல்ல, அந்த பெண்கள் எல்லாம் முன்னாடி இதெல்லாம் சொன்னாங்கல்ல, அங்க கிள்றாங்க இங்க கிள்றாங்க அப்படின்னு. அதெல்லாம் யார் செய்யறது? யார் செய்யுது? தாவேக்காவினர் தான் செய்வாங்க. வேற யார் செய்வா? தாவேக்காவினர் செய்யறாங்க. உங்க கூட்டத்துல நீங்க தான் சார் செய்வீங்க. நான் திருப்பி சொல்றேங்க, எங்கேயுமே ஸ்லிப்பர் செல் வச்சு தகர்த்துக்கு பாப்பானுங்க சார். கியூஆர் கோடு கொடுக்கறது நீங்க, உங்க நிர்வாகிகள் நீங்க தான் கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது வேற யாரு வருவா உள்ள? உங்களுக்கு தெரியாத ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்திய ராணுவத்துல ராணுவ ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு பாகிஸ்தான்ல போய் உளவாளியா போயிடும். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு அவன் பாகிஸ்தானாவே வாழுவான், பாகிஸ்தான்காரனாவே இருப்பான். அதே மாதிரி எங்க கட்சிக்குள்ளார டிஎம்கேயோட சதிகாரர்கள் உள்ளார பூந்து எங்களாவே அப்படியே உருமாறி வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத திமுக காரர்களோட சதிதான் அது. அந்த சம்பவங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு உங்க கட்சி அவ்வளவு மொக்கையா இருக்குது, அடையாளம் கூட கண்டுபிடிக்காம. ஏங்க இது மத்த கட்சியினர் அது மாதிரி பண்ணுவாங்களா? உடனே அடையாளம் கண்டுபிடிச்சு கட்சி விட்டு நீக்கிடுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா உங்க கட்சி மட்டும்தான் அண்ணாமுத்து கணக்கு. யார் வேணாலும் உள்ள வரலாம், யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் மாறலாம். தமிழ் வெற்றி கழகம். ஏங்க ஒரு விஷயம் நீங்க திருப்பி நல்லா புரிஞ்சுக்குங்க. கிட்டத்தட்ட ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 50 வருஷம் ஆட்சி காலத்துல அவங்க கட்டமைச்சு வச்சிருக்காங்க. நாங்க இப்பதான் ஒரு வருஷம் அப்படிங்கிற இடத்துலதான் இருக்குது. புரியுதுங்களா? இன்னும் கட்டமைக்கல. ஏங்க கட்டிக்கிட்டே இருக்குங்க. ஒரு வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை பாக்குறோம். கட்டிக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தா அது வீடு அமைப்பா தெரியாது. அதை பார்த்துட்டு கட்டுவீங்க. எப்பதான் கட்டுவோம்? எத்தனை பேரை தான் கட்டுவீங்க? எத்தனை பேரை கட்டுவோமா? என்ன பேசுறீங்க? புரியல. இல்ல கட்டிக்கிட்டே இருக்கீங்களா? எத்தனை பேர் தான் கட்டுவீங்கன்னு. நான் கட்டடம் கட்டுறத பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க எத்தனை கட்டுறதுன்னு பேசுறீங்க? புரியல. என்ன யாரை கட்டுனாங்க? புரியல. இல்ல நான் விஜய் திரிஷா அந்த மேட்டருக்கு போயிட்டேன். கட்டிட்டே இருக்கணும்னு சொன்னீங்க அந்த மேட்டர். தயவு செஞ்சு சொல்றேன், இனிமேல் உங்க வாயில திரிஷா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவீங்க? வேற மாதிரி நடக்கும். சொல்லிட்டேன், வேணாம், என்னை வெறுப்பேத்தாதீங்க. திரிஷாவை பத்தி இனிமேல் பேசக்கூடாதுங்க. புரியுதுங்களா? எங்க தலைவருக்கும் திரிஷாவுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. நான் சொல்றேன், விட்டுங்க. திரிஷாவை பத்தி இனிமேல் பேசாதீங்க. அவங்க 2 பேத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல. இனிமேல் பேசாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நாங்க பேசாம இருந்தா கூட உங்க தலைவர் பேச வைக்கிறாரு. எதனா ஒரு சம்பவம் பண்ணி வச்சு பேச வைக்கிறாரு. ஏங்க தயவு செஞ்சு விடுங்க. வேற ஏதாவது கேள்வியை கேளுங்க.